ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பீக்கங்காய் ஆட் பண்ணிக்கலாம். காய் வேகத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலக்கி விட்டோம்னா பீக்கங்காய் ரெடி. சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் சோம்பு போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு 6 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் மீடியம் சைஸில், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே ஒரு புளியாங்கொட்டை சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒவ்வொரு கைப்பிடி கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் 3 டைம் அலசி எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு பத தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வதக்கிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தால் சட்னி ரெடி. ஸோ இன்றைக்கி சிக்கன் கட்லெட் பார்க்கலாம். மீட் போன்லெஸ்ஸாக வாங்கி அதை மிக்சியில் போட்டு 2 டைம் டிர் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். மீட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல்ல ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கட்லெட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அடுப்பில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட்லெட் ஷேப்பில் எல்லாத்தையும் தட்டிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம்.